தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். இதுவரை நம்மளை நடத்தினவர் தேவன். இனியும் ஆண்டவர் நடத்தி செல்வார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம ஆண்டவருடைய வசனத்தை கேட்குறோம். கவனிங்க, ஆண்டவருடைய வசனத்தை கேட்குறோம். அந்த எந்தெந்த வசனங்கள் நமக்கு வெளிப்பட்டு வாசிக்கும்போது வெளிப்பட்டது, செய்தியில் வெளிப்பட்டதுன்னு பார்த்து அந்த வசனத்தை அப்படியே கை கொண்டு வாழ்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. வசனத்தை கை கொண்டு வாழ்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. வசனம் இல்லைன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஒரு சகோதரன் கையில், ஒரு சகோதரி கையில் தொழில் இல்லைன்னா எப்படி பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும், வருமானம் இல்லைன்னா எப்படி பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும், அதே போல் ஒரு சகோதரன் வசனத்தை கை கொள்ளலை, ஒரு சகோதரி வசனத்தை கை கொள்ளலைன்னா அது பிரயோஜனமே படாது. எல்லாரும் பாய் தந்து கர்த்தரை துதிப்பான். உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், நீர் என்னை உன் இருதயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் வைத்து கொள்ளும். எல்லாரும் பாய் தந்து கர்த்தரை துதிப்பாங்க. வசனத்தை பாருங்க. நீர் என்னை முத்திரையை போலவும், நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்து கொள்ளும். ஒரு சகோதரன் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும், ஒரு சகோதரி கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யணும்னா இருதயத்தில் முத்திரையை போல வைத்து கொள்ளணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இது போல் முத்திரையை போல. கவனிங்க, வசனத்தை கை கொண்டு வாழாத ஒரு வாழ்க்கையை கிறிஸ்து அங்கீகரிக்க மாட்டார். வசனத்தை கை கொண்டு வாழுகிற வாழ்க்கையை தேவன் கண்டிப்பாக அங்கீகரிப்பார். ஏன்னா நம்ம வசனத்தை கை கொண்டு வாழ்கிறதுக்கு தான் தேவன் வேதத்தை நமக்கு கையில் கொடுத்துருக்கிறார். கண்டிப்பாக அதை நம்ம கை கொண்டு வாழணும். எல்லாரும் வாய் தந்து கர்த்தரை துதிப்பாங்க. வீட்டில் இருக்கிற சகோதரர்களானாலும் சகோதரிகளானாலும், தகப்பன் தாயானாலும், கணவன் மனைவி பிள்ளைகளானாலும், ஞாயிற்றுக்கிழமைன்னா எல்லாருமே சர்ச்சுக்கு வந்துடணும். அந்த ஒழுங்கு நமக்கு இருக்கணும். இன்றைக்கு கர்த்தரை ஒரு பொருட்டாக எண்ணாமல் ஓய்வு நாளை அந்த ஓய்வு நாள்னா என்னான்னு தெரியுதா தெரியலையான்னு எனக்கு தெரியல. அந்த ஓய்வு நாளையும் ஒரு கனத்துக்குரியதாக நினைக்காம இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் பாய் தந்து கர்த்தரை துதிப்போம். ஆதி நாட்களில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நாட்களில் இருந்த ஊழியக்காரர்களோடு, சபை விசுவாசிகளோடு சேர்ந்து நான் ஆராதிச்சிருக்கிறேன். இந்த ஞானஸ்தானம் எடுத்த நோட்டை பார்த்தா 220 பேர்னு எழுதியிருந்தால், ஞானஸ்தானம் எடுத்தவங்க 220 பேர்னு எழுதியிருந்தால், அங்கே லாஸ்ட்டில் நின்று என்னன்னு அப்படின்னா 220 பேர் கரெக்டாக இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை குழந்தைய கூட ஆலயத்துக்கு தூக்கிட்டு வந்துடுவாங்க. குழந்தைய கூட. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் வீட்டில் இருக்கிற பையன்களையும் பெண் பிள்ளைகளையும் எல்லாரையுமே சண்டே கிளாஸில் உட்கார வைப்பாங்க. அவ்வளோ பேருக்கும் பாடல் பாட தெரியும், அவ்வளோ பேருக்கும் வசனங்கள் வாசிக்க தெரியும்.
பைபிள் கதை தெரியும். ஆராதனையில் ஜெபிக்க சொன்னால் ஜெபிப்பாங்க. வளர்ச்சி. இன்றைக்கு பிள்ளைகள் சரியானபடி நடத்தப்படலை அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருப்பாங்க, அப்புறமேல அது பின்வாங்கி போயிடுவாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, என்னிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் தேவனுடைய வசனத்தில் என்ன செய்யணும்? தேவ ஆவியானவரால் என்ன செய்யணும்? பலன் கொள்ளணும். பாருங்க, இந்த முத்திரைங்கிறது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ராஜாக்களுடைய கையில் இருக்கிற அந்த முத்திரை மோதிரத்தினால கடிதங்கள் எழுதினாலும் நிருபங்கள் எழுதினாலும் அதில் அந்த மோதிரத்தில் முத்திரை வைப்பாங்க. இந்த நாட்களில் லப்பர் சாம்பு வந்துட்டதுனால கோர்ட்டுக்கானாலும் மாவட்ட கலெக்டர் சார்கிட்ட ஒரு மனு கொடுக்கறதா இருந்தாலும் எல்லாமே இந்த ஸ்டாம்பில் முத்திரை போட்டு கொடுப்பாங்க. இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ என்ன உன் இருதயத்தில் முத்திரையாக வைத்துக்கொள். சொல்லுங்க, இப்படி இருக்காதீங்க. சத்தியமாக சொல்கிறேன், இதை ஆராதனை செய்யறதுக்கு அர்த்தமான காரியம் இல்லை. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சோதரம். சங்கீதம் 100ஆம் சங்கீதம் 1வது வசனத்தில், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை எப்படி பாடணும்? இதுதாங்க பாட்டு ஆராதனை. சும்மா வாயில் முனவிக்கிட்டு இருந்துட்டு போகிறதுக்கெல்லாம் நயா பைசா கூட பிரயோஜனப்படாது. வசனத்தின்படி நம்ம கர்த்தருக்கு என்ன செய்யணும்? ஆராதனை செய்யணும். 2வது வசனத்தில், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்க. பாடுறது என்ன செய்யுங்க? எல்லாரும் சொல்லுங்க, பாடுறது கர்த்தருக்கு ஆராதனை மகிழ்ச்சியோடு செய்யுங்கள். இந்த வசனத்தை வாய்ச்ச உடனே இப்போ சர்ச்சில் எப்படி இருக்கணும் சொல்லுங்கள். எப்படி இருக்கணும்? ஒருத்தங்க நின்று பாருங்கள், இங்கே நின்று பாருங்கள். நீங்கள் என்ன செய்தி கொடுக்கவே மாட்டீங்க, முடியாது உங்களால். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். 150ஆம் சங்கீதம் 5வது வசனத்தில், ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள், பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும். இப்போ கர்த்தரை என்ன செய்யுங்க? எப்படி பாடணும்? கைத்தாளங்களோடும் பேரோசையுள்ள. இப்போ பாட்டு பாடும்போது கையை தட்டித்தான் பாடணும்னு சத்தியத்தில் ஆண்டவர் எழுதியிருக்கிறார். எல்லா சகோதரிகளும் முறைப்படி கரங்களை தட்டி பாடணும். நம்ம இஷ்டத்துக்கு உட்காந்துருக்கிறோமோ அது நம்ம இஷ்டம்தான். அது அவருடைய கணக்கில் அவருடைய சித்தத்தில் வராது. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். தேவனுக்கு எப்போ ஆராதனை செய்தாலும் என்ன செய்யணும்? அதாவது சொல்லுங்களை பழிச்சன, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும். சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆராதனை செய்கிறது அப்படி இருக்கு. நம்ம வந்தோம்னு சொன்னோம்னா ஏதோ ஒரு சிலையை கொண்டாந்து சேரில் உட்கார வச்சு போன மாதிரி இருந்துக்கிட்டு இருந்தோம்னா அது ஆராதனை ஆகாது. செய்தி கொடுத்தாலும் வாயில் லேசாக சோத்திரம் பண்ணணும், ஆமேன்னு சொல்லணும், அல்லேலூயா சொல்லணும். அப்படி ஆராதனையில் இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை அதிகமாக என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம்.
நீ உன் இருதயத்தில் என்னை முத்திரை போலவும் உன் புயத்தின் மேல் முத்திரை போலவும் வைத்து கொள்ளும். இந்த இருதயத்தில் என்ன செய்யணும்னா தேவன் முத்திரையாக இருக்கணும். தேவன் சொல்லுங்க, தேவன் முத்திரையாக இருக்கணும். ஏன்னா எல்லா இருதயத்திலேருந்து வர்றது தான் மனுஷனை என்ன செய்யும், தீட்டுப்படுத்தும்னு சொன்னார். அந்த இருதயம் கேடுபாடு உள்ளது. அந்த இருதயம் திருக்குள்ளது மகா கேடுபாடு உள்ளதுன்னு சத்தியம் சொல்லுது. அந்த இருதயத்துக்குள்ளே யார் இருக்கணும், எது போல் இருக்கணும்? முத்திரைன்னா முத்திரை போட்டாச்சுன்னா கடைசி வரைக்கும் அந்த முத்திரை அங்கே தான் இருக்கும். அது எங்கேயும் மாறவே மாறாது. எங்கேயும் சொல்லுங்க, எங்கேயும் மாறவே மாறாது. சத்தியத்தை கேட்குறாங்க, வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படணும். வாழ்க்கையில் என்ன செய்யணும், மாற்றங்கள் ஏற்படணும். இந்த பழைய குணங்களை வச்சுக்கிட்டு ஆராய்ச்சோம்னா அது பிரயோஜனப்படாது. பாடி கூட மர்வமாகாது. அல்லேலூயா. அதெல்லாம் விட்டு விலகணுங்க. ஆண்டவர் சீசர்கள் சொல்கிறாங்க, பரலோகத்தில் எவன் அந்த 12 பேரில் பரலோகத்தில் எவன் பெரியவனாக இருப்பான். ஆண்டவர் கூப்பிட்டு நிப்பாட்டி ஒரு சிறு பிள்ளையை கூப்பிட்டு அவங்களுக்கு நடுவில் நிப்பாட்டி, ஒருவன் இந்த சிறு பிள்ளையை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் என்ன செய்ய மாட்டான், பிரவேசிக்க மாட்டான்னு சொன்னார். சின்ன பிள்ளையை போல ஆகணுங்கிறார் பரலோகத்துக்கு போகணும்னா. அல்லேலூயா. யோவானின் புத்தகம், யோவான் 6ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில், யோவான் 6:27, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கும் போஜனத்துக்காகவே கிரிகள் நடப்பீங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். பிதாவாகிய தேவன் அவரை முத்திரை போட்டிருக்கிறார் என்றார். அப்படின்னா ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வரும்போது தேவன் என்ன செய்திருக்கிறார்னா, அவரை பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போட்டு வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். இந்த முத்திரை போட்டதான ஆண்டவர் இயேசு மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பினார். 5 அப்பங்களை ஆசீர்வதித்து 5000 பேருக்கு அவர்கள் திருப்தியாக சாப்பிடும்படி போஷித்து 12 கூடைகள் மீதி இருக்கிற மாதிரி கர்த்தர் எடுக்கும்படி செய்தார். இந்த முத்திரை போடப்பட்ட இயேசு கிறிஸ்து பிசாசுகளை துரத்தினார், குருடருக்கு பார்வை கொடுத்தார், சப்பானியை நடக்க பண்ணினார், ஊமையனை பேச பண்ணினார், செவிடனை கேட்க பண்ணினார். ஒரு எல்லை சொல்லுவோமா? அவரால் செய்யக்கூடாத ஒரு அற்புதம் எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. இன்றைக்கு நாம் ஆராதிக்கிறோம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை இன்னும் சிலர் பெறவே இல்லை. பிள்ளைகள் பரிசுத்த ஆவி பெறாமல் இருந்தாலும் அப்படியே தான் சோத்தை போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க, வேலை செய்ய சொல்லி சம்பாதிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என் பிள்ளை அபிஷேகம் பெறலையே, இன்னும் எனக்கு அபிஷேகம் வரலைங்கிற அந்த பாரம் இருக்கணும். பாருங்க, பாரம் இருக்கணும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பார். சபையில் நான் உட்கார்ந்த போது எல்லாம் கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி கட கட கடன்னு ஆடிக்கிட்டு பயங்கரமாக இருந்தாங்க. தேவனுக்கு மகிமை. என்னடா எல்லாம் நம்ம மாதிரி தமிழ் பாஷைகளை பேசிக்கிட்டு இருந்தாங்க, இங்கே ஆலயத்தில் உட்காந்து என்னத்தையும் ஒன்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆராதனை முடிஞ்ச பிறகு ஒரு பேப்பரை கொண்டுட்டு போய் ஐயா கிட்ட கொடுத்து, இவங்க பேசுகிற பாஷை எழுதி கொடுங்கய்யா, ஒரு நாளில் மனப்பாடம் பண்ணி அடுத்த வாரம் நானும் வந்து பேசணும்னு சொன்னேன். அவர் சிரிச்சுக்கிட்டே என்கிட்ட சொன்னார், இது எழுத்தில் எழுதுகிற பாஷை இல்லைப்பா, இது அபிஷேகத்தில் கிடைக்கிற பாஷை. நீ முழங்கால் போட்டு நல்ல மணிக்கணக்கில் உட்காந்து ஜெபம் பண்ணு, உன்னை அபிஷேகம் பண்ணுவார்னு சொன்னார். எல்லாரும் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். என்னடா செய்கிறது, எப்படினாலும் நம்ம அபிஷேகம் பெற்றாகணுமேனு சொல்லிட்டு ஸ்தோத்திரம். பாருங்கள், திண்டுக்கல் மலையில் நைட்டு 10 மணிக்கு போய் உட்காந்து அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணணும். நான் சொல்கிற வார்த்தை கர்த்தர் கேட்டுக்கிட்டு இருக்கார். நான் ஜெபம் பண்ணுறதை பார்த்துட்டு 2-3 சகோதரர்கள் சேர்த்து என்னோட கூட வந்தாங்க. வேர்த்து கொட்டுற மாதிரி சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுவான்.
அப்படி நாங்கள் மலையில் ஜெபம் பண்ணும்போது அந்த மலை அடிவாரத்தில் குடியிருக்கிற ஜனங்கள்லாம் இதனடா 10 மணிக்கு மேலே பேய் இந்த மாதிரி கத்துது மலையில், நிம்மதியாக நம்மளால் இருக்க முடியலன்னு கதவை சாத்திக்கிட்டு எல்லாம் உள்ளே இருந்திருக்காங்க, பேயே கத்துதுன்னு சொல்லிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. சார் 10 மணிக்கு வாங்க சார், மலை மேலே இருக்கிற பேய் பூரா ஒன்று சேர்ந்துக்கிட்டு கத்துது சார், பயமும் திகிலுமா இருக்கு, எங்களால் நிம்மதியாக இருக்க முடியல அப்படின்னு. போலீஸ் அதிகாரிகள் அங்கேருந்து வந்து டக்குன்னு டார்ச் லைட்டை அடித்தாங்க. 5 கட்டை 7 கட்டை உள்ள டார்ச் லைட்டை அடித்த உடனே கர்த்தர் தரிசனமாகறான்னு சொல்லிட்டு நான் இன்னும் கொஞ்சம் சத்தமாக கைகளை தட்டி தேவனுக்கு மேலும், யோ எல்லாம் எந்திரிங்கய்யா அப்படின்னாரு. எந்திரிச்சு பார்த்தா போலீஸ் அதிகாரிகள். ஒரு ஜபத்தினுடைய தாகத்தை நீங்கள் பாருங்கள். அப்புறம் சார் என்னங்க சார் அப்படின்னு, நீங்கள் என்னையா பண்ணுறீங்க எங்கே அப்படின்னு, நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம் சார் அப்படின்னு. இப்படியாயா ப்ரேயர் பண்ணுறது, கீழே இருக்கிறவங்க பூரா பேய் கத்துங்கன்னு சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி நாங்கள் நேரடியாக வந்திருக்கிறோம் அப்படின்னாங்க. சார் நாங்கள் தான் சார், கீழே போய் நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்கள் தைரியப்படட்டும். தைரியப்பட வேண்டாம், நாளையிலேருந்து ஜெபத்துக்கு வர வேண்டான்ட்டார். நம்ம எல்லோரும் வாய் தந்த ஆண்டவரை துதி. அப்போ சரியானபடி நமக்கு ஜெபிக்க இடம் இல்லைன்னு ஒத்தக்கண் பாலத்தில் போய் அங்கே சுடுகாடு இருக்குது பார்த்தீங்களா, சுடுகாடில் அப்படியே தாபரம் போட்டிருப்பாங்க, பாடி அடக்கம் பண்ணிவிட்டு உட்காந்து எல்லாம் பேசுறதுக்கு செய்கிறதுக்கு. அங்கே போய் உட்காந்து ஜெபம் பண்ணோம். அங்கே ஜெபம் பண்ணும்போது அந்த பக்கத்தில் யாகப்பன்பட்டிக்கு போகிறவங்க, நல்லாம்பட்டிக்கு போகிறவங்கலாம் அது அந்த ஒத்தக்கண் பாலத்துக்குள்ளே நுழைஞ்சு தான் வரணும். நாங்கள் சுடுகாட்டில் உட்காந்து அடித்து கையை காலெல்லாம் அந்நிய பாஷைகளை பேசும்போது அந்த ஜனங்கள் இப்படியே போய் சுற்றி போய் இருந்திருக்காங்க. அது எங்களுக்கு தெரியல. எல்லோரும் வாய் திறந்த ஆண்டவரை துதி. திடீர்னு ஒரு 5-6 அங்கே பிரேதம் நாங்கள் ஜெபம் பண்ணுறதுக்கு பக்கத்தில் பிரேதம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பயமே கிடையாது. அபிஷேகத்தை எப்படியாவது பெறணும். இப்படி போன இடங்கள்லாம் தடங்கள் ஏற்பட்டதுனால ஒரு நாள் வீட்டில் எல்லாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியில் போன நேரத்தில் கதவெல்லாம் ஜன்னல்லாம் அடைச்சிட்டு தாப்பா போட்டு முழங்கால் போட்டு அபிஷேகம் பண்ணலைன்னா எடுத்துக்குங்க, என்ன நான் உயிர் வாழணும் ஆராதிக்கணும்னு அபிஷேகம் பண்ணுங்க, இல்லைன்னா என்னை எடுத்துக்குங்க, நீங்கள் இந்த உலகத்தில் நான் வாழ வேண்டாம், அது எனக்கு வேணும். சபையில் பேசுகிறாங்க இல்லையா, அது எனக்கு வேணும், அதை அப்படியே அபிஷேகம் பண்ணு. போராடி ஜெபம் பண்ணி கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணார். எல்லோரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். அந்த அபிஷேகத்தில் நிரம்பி கீழே விழுந்து உருண்டு கை காலெல்லாம் உதச்சி ஜெபம் பண்ணதில் அங்கே இருந்த பானை தண்ணி அண்டா தண்ணியெல்லாம் பூரா குப்புற கொட்டி ரூமு பூரா தண்ணி ஆகி போச்சு. அல்லேலூயா. நானும் தண்ணியில் தொப்பையாக நனைஞ்சிட்டேன். ஆனால் ஆவியானவரை விடவும் முடியல, அதை நிற்கவும் மாட்டேங்குது. பயங்கர பாசை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாரும் கர்த்தரை துதிப்பாங்க. எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க, என்னடா வீடு பூரா தண்ணியாக நிரம்பி கிடக்குது அப்படின்னு. பூரா பரிசுத்த ஆவிமா அப்படின்னு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவர் சொன்னார், ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால். இப்போ பிதாவாகிய தேவன் ஆண்டவர் இயேசுவை என்ன செய்திருக்கிறார், முத்திருக்கிறார். அவர் வந்து முத்திரை போடப்பட்ட அபிஷேகம் பெற்ற தேவகுமாரன். இன்றைக்கு நாமும் ஆவிக்குரிய நிலைமையில் வாழ்கிறவங்க அந்த ஆண்டவர் இயேசை இருதயத்தில் என்ன செய்யணும், பேசுங்க. யார் இருதயத்தில் முத்திரையாக பதிக்கணுங்க, முத்திரையாக பதிக்கணும். அல்லேலூயா. முத்திரையாக பதிக்கணும். அந்த மாதிரி நாம் வந்து இயேசுவை இருதயத்தில் வச்சிருந்தோம்னா, இருதயத்தில் இயேசுவை தவிர வேறு ஒன்றுமே உள்ளே இருக்காதுங்க. இயேசுனார் இருதயத்தில் முத்திரையாக இருக்காருன்னா வேறு உலகங்கள் பிசாசின் கிரிகள் ஒன்றும் உள்ளே இருக்கவே இருக்காது. இன்றைக்கு நீங்கள் அதை அவசியமாக செய்யணும். உங்கள் இருதயத்தை பிளந்தா இயேசு தான் உள்ளே இருக்கணும், வேறு ஒன்றுமே உள்ளே இருக்கப்படாது. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்பான். சோதரம் ஏசாயா 8ஆம் அதிகாரம்
எடுங்க. ஏசாயா 8:16 2வது வரியில், ஏசாயா 8:16 என் சீசருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு என்றார். அப்படின்னா மூப்பர்கள் இருக்காங்க, தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. ஆனால் தேவ ஆவியானவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லுகிறார், கிறிஸ்து பிறந்த பிறகு தான் சீசர்கள் வருவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி 700 வருஷங்களுக்கு முன்னாடியே தேவன் ஏசாயா தீர்க்கதரிசிகிட்ட சொல்கிறாரு, சீசர்களுக்குள்ளே என் வேதத்தை முத்திரையிடு என்றார். அப்படின்னா சகோதரர்களுடைய இருதயத்தில், சகோதரிகளுடைய இருதயத்தில் வேத வசனம் முத்திரையிட்டது போல இருக்கணும். அல்லேலூயா. வேத வசனங்கள் முத்திரையிட்டது போல இருக்கணும். ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு வசனம் சொல்லுப்பானா அப்படி கரெக்டாக சொல்லணும், ஜெபின்னா அப்படி ஜெபிக்கணும், அப்படி குழந்தைகளை வளர்க்கணும், குழந்தைகளை வளர்க்கணும். ஒரு எல்லை சொல்லுவோமா? எபேசியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், எபேசியர் 1:13 கடைசி வரியில், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் உங்களுக்குள் அவருக்குள் முத்திரை போட. இப்போ நம்ம எல்லாரையும் எதில் ஆண்டவர் முத்திரை போட்டிருக்காரு? பேசுங்கம்மா. பரிசுத்த ஆவியானவராலே, பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்பட்டிருக்கிற நாம. அல்லேலூயா. அப்படின்னு சொன்னால் இருதயத்தில் முத்திரை போடப்பட்ட இயேசுவானவர், முத்திரை போடப்பட்ட சீசர்கள் பரிசுத்த ஆவினாலே நம்மையும் தேவன் நினைச்சிருக்கிறார். அந்த முத்திரை போட்டிருந்தா என்னுடைய ஆயுநாட்கள் முழுவதும் நான் கர்த்தருக்கு மட்டும் சொந்தம், என் வாழ்நாள் முழுவதும் இயேசு எனக்கு மட்டும் சொந்தமாக இருக்கிறார். என் குடும்பத்துக்கு அவர் தான் சொந்தம், என் வீட்டாருக்கு அவர் தான் சொந்தம், என்னுடைய பிரயாணத்துக்கு அவர் தான் பாதுகாவலர். இரவிலும் அவரே, பகலிலும் அவரே. ஒரு பாட்டு பாடினால் என்ன செய்யணும்? கம்பீரமாக பாடணும். ஒரு பாட்டு பாடினாலும் வாயில் பேசுங்க, கம்பீரமாக பாடணுங்க. பாட்டு பாடுறதுக்கு நீங்கள் முன்னாடி வரணும். பாட்டு ஆராதனை தான் இயேசுவுக்கு செய்கிறது. செய்தி நமக்குரிய ஆலோசனைகள். அது பாட்டுனால தேவனை என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும். சொல்லுங்கள், பாட்டுனால தேவனை என்ன செய்யணும்? என்னுடைய ஆவிக்குரிய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய சர்வீஸில் எத்தனை லட்சம் பாடல் பாடியிருப்பேன்னு சொல்ல முடியாதுங்க. எவ்வளோ வசனங்களை பிரசங்கிச்சிருப்பேன்னு சொல்லவே முடியாது. எத்தனை ஆராதனைகள் நடத்திருப்பேன்னு சொல்லவே முடியாது. எத்தனை குழந்தைகளுக்கு, பெரியவங்களுக்கு பேர் வச்சேன்னு சொல்லவே முடியாது. அநேகம் பேருக்கு திருமணங்கள் நடத்தி, ஆலி ஊழியக்காரையாவோ சேர்ந்து திருமணங்கள் நடத்தி வச்சுருக்கேன். திருமண செய்திகள் நிறையா பேசியிருக்கிறான். ஏன்னா நான் இருக்கிறது இயேசுவுக்கு நான் பிரயோஜனமான ஒரு மனுஷனாக இருக்கணும். எனக்கு நானே பிரயோஜனமாக இருக்கக்கூடாது. 6 நாள் எனக்கு பிரயோஜனம் ஆக்குறேன், தேவனுடைய நாளையும் எடுத்துக்கிட்டு எனக்கு பிரயோஜனம் ஆக்கிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னால் அது சரியில்லாத ஆவிக்குரிய வாழ்க்கை. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். தேவனால நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? முத்திரை போடப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்க, தேவனால முத்திரை போடப்பட்டிருக்கேன். என்ன முத்திரை போட்டிருக்காரு? நீ எனக்கென்று வாழுகிற பரிசுத்தவான், பரிசுத்த மகள், பரிசுத்த மகன் முத்திரை போட்டிருக்கார் ஆண்டவர். அதுக்கு சாட்சியாக நம்ம வாழணும். அல்லேலூயா. அதுக்கு சாட்சியாக வாழணும். அதுக்கு சாட்சியாக வாழணும். நான் திரும்பவும் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் பாட்டு ஆராதனையோடு தான் நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கணும். பாட்டு ஆராதனை கட் பண்ணுறோம்னா நம்ம இஷ்டத்துக்கு ஆராதனை செய்கிறோம் வர்றோம்னு தான் அர்த்தம். அந்த ஒழுங்கில் வந்துடணும். எல்லாருமே ஒழுங்கில் வந்துடணும். குடும்பத்தையும் அப்படி கொண்டு வந்துடணும். எல்லாரும் வாய் திறந்து கர்த்தரை சோதரிமா, குடும்பத்தையும் கொண்டு வந்துடணும். அல்லேலூயா. ஆண்டவர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். ஆதியாகமத்தின் புஸ்தகம், ஆதியாகமம் 41:42, ஆதியாகமம் 41:42, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை
அவனுக்கு உடுத்தி, மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி, பொன் சரப்பணியை கழுத்திலே தரித்து, இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவித்து, எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை என்ன செய்தார்? 50 பைசா யோசேப்பு கையில் இல்லைங்க, 50 பைசா இல்லை யோசேப்பு கையில். ஆனால் அந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு இப்படி ஒரு நியமனத்தை கர்த்தர் நியமித்து வச்சிருக்கிறார். அவர் குடும்பத்தில் இருந்த சகோதரர்கள்லாம் பொறாமப்பட்டாங்க. யோசேப்பை கொலை செய்ய தீர்மானித்தாங்க. யோசேப்பை 20 வெள்ளிக்காசுக்கு விற்று 10 சகோதரர்களும் அந்த வெள்ளிக்காசை பிரிச்சுக்கிட்டாங்க. அங்கே போகும்போது யோசேப்புக்கு விரோதமாக போத்திப்பா மனைவி எழும்பி சிறையில் போடுற மாதிரி செஞ்சிட்டாங்க. சிறையில் இருந்தார். இது பூராமே உத்தரவும், இது பூராமே கஷ்டம், இது பூராமே வேதனை, கண்ணீர், கவலை, துக்கம், சஞ்சலம். கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா, என்னை விட்டு விலகிட்டாரா, ஏன் என் வாழ்க்கையில் எப்படி வருது, பாவம் செய்கிறமே. அந்த 10 அன்னைமார்கள் நல்லா இருக்கான் குடும்பத்தோட, கர்த்தருக்குன்னு வாழ்கிற எனக்கு என்னத்துக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் நிறையா. ஆண்டவர் எண்ணி, தேவனே என்னோடு இருக்கிறியா, என்னை கை விட்டுட்டியா ஏன்னெலாம் கேட்டிருப்பார். எல்லோரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். ஆனால் இந்த காலங்கள் வரும் வரைக்கும் யோசேப்பு பொறுமையாய் காத்திருந்தார். தாவீது சொல்கிறார், நான் கர்த்தருக்கென்று என்ன செய்கிறேன், பொறுமையாய் காத்திருக்கிறேன்னு சொல்கிறார். இப்போ நமக்கு குறித்த நாட்கள் வரும்போது, உயர்த்தும்படி குறித்த நாட்கள் வரும்போது, ஆசீர்வதிக்கும்படி குறித்த நாட்கள் வரும்போது, அபிஷேகம் பண்ணும்படி குறித்த நாட்கள் வரும்போது கர்த்தர் ஏற்ற நேரத்தில் நம்மை உயர்த்துவார். இன்னும் நாம் கண்டிப்பாக உயர்வோம் என்கிற நிச்சயம் நமக்குள்ளே இருக்கணும். நான் ஆண்டவருக்குள்ளே உயர்வேன். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பேன். ஆண்டவருக்குள்ளே நான் உயர்வேன். அந்த நிச்சயம் நமக்குள்ளே இருக்கணும். தேவன் ஆசீர்வதிப்பார். எஸ்தரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் கடைசி 2 வரியில், எஸ்தர் 8ல் 2வது வசனத்தில் கடைசி 2 வரி, கடைசி 2 வரி, ஆமான் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்தெகாய்க்கு கொடுத்தான். பார்வோன் கையில் இருந்ததான முத்திர மோதிரம் யோசேப்பின் கையில் வந்தது. அகஸ்வேர் ராஜாவுடைய கையில் இருந்ததான முத்திர மோதிரம் இப்போ யார் கையில் வந்திருக்குது? மொர்தெகாயின் கையில் வந்திருக்கு. அதிகாரம், ஆளுகை, மேன்மை, கனம். இந்த பார்வோனுடைய 2வது ரதத்தில் யோசேப்பை உட்கார வச்சு அந்த எகிப்து தேசம் முழுவதும் நகர்வலம் நல்லா கொட்டி மீஷிக்கெல்லாம் போட்டு எகிப்து தேசம் முழுவதும் நகர்வலம் வரும்போது ஜனங்கள் 2 சைடில் இருந்து யோசேப்பை என்ன செய்கிறாங்க? நீ உண்மையாக இருந்தால் உலகமே உன்னை வணங்கும். சத்துருக்கள் அடி பண்ணிவாங்க, மேன்மை உண்டாகும். ஒரு எல்லை சொல்லுவோமா? மேன்மை உண்டாகும். தேவனுடைய காரியத்தில் நாம் வளரும்போது, சொல்லுங்க, தேவனுடைய காரியத்தில் நான் வளரும்போது, சொல்லுங்க, என்னுடைய காரியங்களை தேவன் வளர பண்ணுவார். இப்போ நான் தேவனுடைய காரியத்தில் பூரணமாக இருக்கும்போது எனக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் பூரணமாக தருவார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். ஒரு மனுஷன் நல்லா இருக்க வார்த்தையில் தாங்க ஒரு ஆலோசனை சொல்ல முடியும். அதை கேட்கலன்னா அப்புறம் என்னங்க சொல்ல முடியும்? ஒரு சகோதரனாக இருக்கட்டும், ஒரு சகோதரியாக இருக்கட்டும், இப்படி தான் நீ ஆவிக்குரிய வாழ்க்கை பண்ணணும்னு சொன்னால் அப்படியே செய்யணுங்க. சொல்லிவிட்டு அதை கேட்டுட்டு செய்யலைன்னா அதை அப்புறம் 2வது சொல்ல முடியாது. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல். நல்ல ஆமாம். இந்த மொர்தெகாய் கையில் முத்திர மோதிரம் வந்த பிறகு யூத ஜனங்கள் எல்லாரும் 127 நாடுகளில் இருக்கிற முதியோர்கள், புருஷன், மனைவி, மக அவ்வளவு பேரும் உயிரோடு காக்கப்பட்டார்கள்.
மொர்தெக்காயின் கையிலே அந்த முத்திர மோதிரம் வந்த போது ஆமானுடைய சத்துருக்கள் எல்லாரையும் சங்காரம் பண்ணினார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அதாவது சவுல் யாரு, தாவீது யாரு, ஆமான் யாரு, மொர்தெக்கா யாரு, யோசேப்பு யாரு, யோசேப்புடைய சகோதரர்கள் யாரு, அது வித்தியாசம் இருக்குதுங்க. தேவனுக்குன்னு வாழ்கிற மனுஷனை ஒருத்தர் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஒரு சகோதரி தேவனுக்குன்னு வாழ்ந்தால் அசைக்க முடியாது அவங்கள. தேவன் அவர்களுக்கு துணையாக நிற்கிறார். தேவன் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். தேவன் அவர்களுக்காக சத்துருக்களை மேற்கொள்ளுவார். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஊர் உலகத்தை கேட்க வேண்டாங்க, மனசாட்சி கேளுங்க. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை சரியானு அது கண்டிப்பாக சொல்லும், சரிதான் சரியில்லைன்னு சொல்லும். மனசாட்சி கேளுங்க. ஒரு அழி சொல்லுவோமா? தேவனுக்கு மகிமை. கர்த்தருக்கு நல்ல மகிழ்ச்சியோடு என்ன செய்யணும்? ஆராதனை செய்யணும். என்னுடைய 84 நான் இப்படி இருக்கேன்னு சொன்னால் என்னுடைய 35 கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், கிறிஸ்துவ சபைக்குள்ளே எப்படி செயல்பட்டிருப்பேன். ஒரு எல்லை சொல்லுவோமா? சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை. நீ அவருடைய கரத்தில் ராஜா முடியாக இருப்பாயின்னு ஆண்டவருடைய வசனம் சொல்லு. கிறிஸ்துவுக்கு 10,000களிலும் நாம் பிரயோஜனமாக இருக்கணும். உலக வீட்டிலையும் எனக்கு நானே பிரயோஜனம், ஆலயத்திலையும் எனக்கு நானே பிரயோஜனம்னா அவருக்கு என்னங்க பிரயோஜனம் இருக்குது? ஒரு அள்ளி சொல்லுவோமா? சொல்லுங்க. தேவனுக்கு மகிமை. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஒரு அள்ளி சொல்லுவோமா? தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில், தானியேல் 6:17, ஒரு கல் கெபியினுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேல் பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அந்த தானியேல் கெபிக்குள்ளே இருக்க தானியேல் வெளியே வராதபடிக்கு அந்த கெபியின் வாசலில் இருக்கிற கல்லில் என்ன செய்தார்கள்? முத்திரை போட்டார்கள். முத்திரை போட்டார்கள். அங்கே உள்ளே இருக்கிற சிங்கங்கள்லாம் ரட்சிக்கப்படாத சிங்கம். இங்கேருந்து உள்ளே போன டேனியல் வந்து ரட்சிக்கப்பட்டு தெய்வத்துக்குன்னு வாழ்கிற தெய்வமாக அவர். ஒரு வேளை சொல்லுவோமா? தானியலை வந்து ஒரு பகல் 11 மணிக்கு சிங்கக்கெவிகளை போடுறாங்க அப்படின்னு சொன்னால் 10 மணி 10:30க்கே தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயெல்லாம் கட்டிரு, டேனியலை கெபியில் போட போகிறாங்கன்னு சொல்லி தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாய் என்ன செய்தார்? இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. அவன் முத்திரை போட்டான்னா தலையில் மண்ணை போட்டுக்கிட்டு போனான். நமக்கு என்னங்க? நமக்கு என்ன? அந்த சிங்கத்தின் வாயை தேவன் கட்டினதுனால தானியேலுக்கு ஒரு சேதமும் கிடையாது. தரியு ராஜா காலையில் போய் சிங்கக்கெபிகிட்ட தானியேலே கர்த்தருடைய தாசனேங்கிறார். அவர் உள்ளே இருந்து சொல்கிறார், ராஜாவே நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அதன் வாயை என்ன செய்தார்? கட்டி போட்டார். கவனிங்க பிரதர். ஒரு எல்லை சொல்லுவோமா? யார் கல்லுக்கு முத்திரை போட்டார்களோ அவங்க கையாலே அந்த முத்திரை எடுத்து விட்டாங்க. இதுதாங்க தேவன் செய்கிற அதிசயங்கள், தேவன் செய்கிற அற்புதங்கள். அதுதாங்க தேவனுக்கு மகிமை. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். கையத்தடி பாடுங்க. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். எல்லாருமே சத்தமா பாடுங்க. இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நாளக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நாளக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன். எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். நல்லா சத்தமாக பாடுங்க, சத்தமாக பாடுங்க. எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகந்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதாமே, அவர் பொன்முகந்தான் நான். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நாளக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நாளக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன். நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். தானியேலுடைய சிங்க கெபியில் ராஜாவுடைய முத்திர மோதிரத்திலும் பிரபுக்களுடைய முத்திர மோதிரத்திலும் என்ன செய்தார்கள்? முத்திரையிட்டார். தானியேல் செங்கி கெபிக்குள்ளே இருந்தார். தேவன் பிதாவின் வலது பார்சத்தில் இருந்தார். அங்கிருந்து தேவன் கட்டளையிட்டார், என் மகனை நீ தொடாத அப்படின்னு. சரிங்க ஜம்மானேன்னு சொல்லிருச்சு. பூமியில் பரிசுத்தவான்களுக்கு ஆபத்து வந்தாலும் பரலோகத்தில் இருக்க தேவன் அங்கிருந்தே நம்மை பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நிறைய ஆராதனை செய்யணுங்க. சுயம் அழிஞ்சால் தான் நிறைய ஆராதனை செய்ய முடியும். சுயம் இருந்துச்சுன்னா ஆராதனை செய்ய முடியாது. சுயம் முத்திரை போடப்பட்ட ஒரு சவுண்டுக்குள்ளே சாம்பலாக மாறணும். சுயம் முத்திரை போடப்பட்ட சௌரிக்குள்ளே சாம்பலாக மாறணும். அல்லேலூயா. சுயம் என்னில் சாம்பலாய் சுத்தாவியே அனல் மூட்டும். அந்த சுயம் ஒழியணும். கர்த்தர் விடுதலை தருவார். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 66வது வசனத்தில், மத்தேயு 27:66 அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறை என்ன செய்தார்கள்? அங்கே தேவனுடைய மகனுக்கு முத்திரை போடுறாங்க, அங்கே தேவனுக்கே முத்திரை போடுறாங்க. தேவனுக்கு இந்த முத்திரையெல்லாம் அவரை தடை பண்ணிட முடியுமா? சொல்லுங்க.
அந்த கல்லறையில் இருக்கிற கல்லெல்லாம் அவரை தடை பண்ணிட முடியுமா? இந்த கல் போய் சமுத்திரத்தில் விழுவதாகன்னு சொன்னால் போய் அங்கே விழுந்துருங்க. இவர் மேட்ரு அவங்களுக்கு தெரியல. கர்த்தர் சொன்னார், நான் பாவிகள் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவேன், என்னை அடிப்பார்கள், கொலை செய்வார்கள், அடக்கம் பண்ணுவார்கள், 3ஆம் நாள் உயிரோடு வருவேன்னு சொன்னார். சொன்னபடியே ஆண்டவர் இயேசு உயிர் தெழுந்தாருங்க. இதெல்லாம் பொன்னான ஆராதனைங்க, தங்க ஆராதனைங்க, தேவ ஆராதனைங்க, பரிசுத்த ஆராதனைங்க, ராஜரீகமான ஆராதனைங்க, மகத்துவமான ஆராதனைங்க, மகிமையிலும் செய்கிற ஆராதனை இதுதாங்க. அதனுடைய டேஸ்ட்டு சிலருக்கு தெரியலங்க, டேஸ்ட்டு தெரியல. குடும்பத்தில் எப்படி வளர்க்கப்பட்டாங்களோ, அவங்க எப்படி வளர்ந்துக்கிட்டாங்களோ அப்படியே தான் இருப்பாங்க. அது மாற்றங்கள் ஏற்படாது. வசனம் பார்த்து அந்த மாற்றத்தை உருவாக்கினாலேயே அந்த மாற்றத்தை ஏற்படுத்திக்க முடியாது. ஒரு 60 வருஷமாக நான் கர்த்தரை ஆராதிக்கிறேங்க. ஊழியத்துக்கு வந்து 54 வருஷம். 54 வருஷத்திலும் நேற்று கிறிஸ்துவுக்குள்ளே வந்த மாதிரி மகிழ்ச்சியோடு உற்சாகமாக சந்தோஷமாக ஆண்டவருக்கு ஆராதனை நடத்துகிறேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். தேவனுக்கு மகிமை. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். வெளிப்படுத்தின விசேஷம் 5:9 வெளிப்படுத்தல். நல்ல வசனத்தை புஸ்தகத்தையும் அதிகாரத்தையும் வசனத்தையும் கேட்டு டக்குன்னு அடை. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும். தேவன் முத்திரைகள் என்ன செய்வார்? உடைப்பார். இந்த சத்துரு நமக்கு முத்திரை போல இருந்தான்னா, வியாதி முத்திரை போல இருந்தால், கடன் முத்திரை போல இருந்தால், பிசாசு நமக்கு முத்திரை போல இருந்தால், கர்த்தர் அதை உடைக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இன்றைக்கு உயிரோடையே இருக்கிறார். என் ஆண்டவர் ரொம்ப நல்லவர். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். என் ஆண்டவர் ரொம்ப நல்லவர். மகிமையின் கர்த்தர் சோதர். இப்போ உணரணும் கர்த்தருடைய பிள்ளைங்க, தேவன் என்ன செய்திருக்கிறார்? முத்திரை போட்டிருக்கார். தேவன் எழிலே பேசுங்க பிரதர், பேசுங்க பிரதர். தேவன் என்ன செய்திருக்கிறார்? சகோதரிகள் சொல்லுங்க. அந்த முத்திரைக்குள்ளே தாங்க நம்ம வாழணும். அந்த முத்திரையை விட்டு நம்ம வெளியில் போயிடக்கூடாதுங்க. அது வெளியில் போயிடக்கூடாது. அல்லேலூயா. தேவனுடைய காரியத்தில் பலத்தோடு இருந்தால் கண்டிப்பாக நம்ம வரிகளை போயிடலாம். தேவனுடைய காரியத்தில் பலகீனமாக இருந்தால் வரிகளை போகிறது கஷ்டம். தேவனுடைய காரியத்தில் முன்னேறி போகணும்னு சொன்னால் நம்ம ஆண்டவருடைய வரிகளை போயிடலாம். தேவனுடைய காரியத்தில் பின்மாற்றமாக இருக்கிறோம்னா வரிகளை போக முடியாதுங்க. இந்த பின்மாற்றத்துக்கு காரணமே சாத்தானுடைய இச்சை தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இச்சை தான். அந்த இச்சை எடுத்து சிலுவையில் என்ன செய்யணும்? அரைஞ்சிடணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் இங்கே வந்திருக்கிறது எதுக்காக வந்திருக்கிறோம்? நம்ம எல்லாரும் எதுக்கு இங்கே ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கிறோம்? சொல்லுங்க. கர்த்தருக்கு. அவ்வளோதாங்க. ஆராதனை செஞ்சுட்டு மகிழ்ச்சியோடு போயிருந்துங்க. இங்கே வந்துக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் நடக்கவே நடக்காதுங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். சங்கீதம் 37 சங்கீதம் 37 28வது வசனத்தில் 2வது வரி. சங்கீதம் 37:28 2வது வரியில், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. இப்போ முத்திரை போட்டிருக்கிற சகோதரனை, முத்திரை போட்டிருக்கிற சகோதரியை தேவன் என்ன செய்யறல? கைவிடுகிறதே கிடையாது. சொல்லுங்க, தேவன் என்னை கைவிட மாட்டார். சத்தமாக சொல்லுங்க. இன்னும் கூட கொஞ்சம் லேசாக சொல்லலாமே. இந்த விசுவாசத்தில் நில்லுங்க. என் ஜனங்கள் ஒருபோது என்ன செய்யல? வெக்கப்பட்டு போவது கிடையாது. வெக்கப்பட்டு போவது கிடையாது. இன்றைக்கு நம்முடைய சத்துருக்கள் நம்மளை மேற்கொண்டுட்ட மாதிரி அவன் நினைக்கலாம். பிரதர்,
சத்துரு நம்மளை மேற்கொண்ட மாதிரி நினைக்கலாம், அவங்கள ஜெயிச்சிட்டேன், அவங்கள கீழே மடக்கிட்டேன்னு நினைக்கலாம். கர்த்தர் ஒரு நாள் மகிமையாய் நம்மை உயர்த்துவார். சத்துருக்கள் வெக்கப்பட்டு தலை கவுளுவார்கள். கண்டிப்பாக அது நடக்கும். நாம் விசுவாசிக்கணும். ஒரு அலை சொல்லுவோமா? இப்போ சகோதரர்களாக இருக்கட்டும், சௌரிகளாக இருக்கட்டும், கிறிஸ்துவுக்கு நம்ம பிரயோஜனமாக இருக்கிறோமா, பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறோமான்னு யோசிங்க. நீங்கள் ஆண்டவருக்கு பிரயோஜனமாக இருந்தால் எல்லா காரியத்திலும் உங்களுக்கு ஆண்டவர் பிரயோஜனமாக இருப்பார். நீங்கள் தேவனை கனம் பண்ணினால் தேவன் உங்களை என்ன செய்வார்? நீங்கள் தேவனுக்கு செய்ய வேண்டியதை சரியாக செய்தால் இரவு 1 மணிக்கு கூட உங்களுக்கு செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்து கொண்டே இருப்பார். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். சங்கீதம் 97 10வது வசனத்தில் கடைசி 2 வரி. சங்கீதம் 97:10 கடைசி 2 வரி. அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாவை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். பாருங்க, இந்த பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தாக்கம் நமக்கு உள்ளே இருக்கிற ஆத்துமாவை அவர் காப்பாற்றுறாருங்க. ஒரு அலை சொல்ல மாட்டீங்களே, நமக்குள்ளே இருக்கிற ஆத்துமாவை அவர் என்ன செய்கிறார்? காப்பாற்றுகிறார். ஆத்துமாவை காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. இப்போ சபைக்கு நம்ம வரும்போது நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சியை பார்த்து மற்ற சகோதரன் நம்மளை பார்த்து வளரணுங்க. மற்றவங்க நம்மளை பார்த்து பின்மாற்றமாக போயிடக்கூடாது. முன்மாதிரியான ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை நமக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா. சாட்சி உள்ள வாழ்க்கை இருக்கணும். காற்றை பார்க்கிறவன் விதைக்க மாட்டான், மேகத்தை பார்க்கிறவன் அறுக்க மாட்டான். கர்த்தரை மட்டும்தாங்க பார்க்கணும். ஒரு நாள் ஊழியத்துக்கு நான் போய்கிட்டு இருக்கேன். பெரிய பெரிய தூத்தலுங்க, கல் விழுந்த மாதிரி விழுது. நான் எந்த பக்கம் வண்டியில் போய்கிட்டு இருக்கேன்னா அந்த பக்கம் இருந்து தான் அடிக்குது மழை. முகத்தில் கல் எடுத்து, நெல்லிக்காய் எடுத்து முகத்தில் அடித்த மாதிரி சட்டீர்னு விழுகுது. தேவனுக்குமே உண்டாட்டு. இதனால் நம்ம என்ன செத்துருவா போவோம் ஊழியத்துக்கு. அப்படியெல்லாம் ஆண்டவருடைய ஊழியத்தில் வைராக்கியமாக போய் வந்து வேலைகளை செய்திருக்கிறான். தேவனுக்கு தெரியும். சகோதரிகள் ஒருவரை மதிக்கணும். சகோதரிகள் ஒருத்தரை மதிக்கணும். ஏன்னா குடும்பத்தில் உள்ளவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிச்சுக்க மாட்டாங்க. குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிச்சுக்க மாட்டாங்க. அப்படி பழகினவங்க சமைக்க வந்தாலுங்க ஒருத்தரையும் மதிக்க மாட்டாங்க. அப்படியே பரலோகத்துக்கு போனாலும் கூட அங்கேயும் யாரையும் கூட மதிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த குணம் தொடர்ந்து வரும். ஆனால் நம்ம ஆண்டவர் இந்த வானம் பூமியெல்லாம் ஒரே வார்த்தையில் உண்டாக்கி பூமிக்கு வந்தவர் மனுஷனுடைய பாதங்களை தொட்டு கழுவுனாருங்க. அவர் மனுஷனுடைய பாதங்களை தொட்டு கழுவுனாருங்க. எவ்வளவு தாழ்மை! அவர் தகுதி, அவருடைய அந்தஸ்து, அவருடைய மேன்மை, அவருடைய மகிமை, அவருடைய கணத்தை யோசித்து பார்க்கல கர்த்தர். பேதுரு நடுங்கி போய் சொல்கிறார், என் பாத்தை ஒரு காலம் கழுவப்படாது. நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு என்ன இல்லை, பங்கு இல்லைன்னு சொன்னார். எல்லாரும் வாய் தந்து கர்த்தரை துதிப்போம். பங்கு இல்லைன்னு சொன்னார். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஆராதனை செய்கிறது யாருக்காகவும் செய்யலை. ஆராதனை செய்கிற யாருக்காகவும் செய்யலை. நம்ம பரலோகத்துக்கு போகிறதுக்காக மட்டும்தான் ஆராதனை செய்கிறோம். சொல்லுங்கள், நான் பரலோகத்துக்கு போவதற்காக என் தேவனுக்கு நான் ஆராதனை செய்யலாம். இந்த ஆராதனையை சிறப்பாக செய்யலாம், இந்த ஆராதனையை சீரழித்து செய்யலாம். அது நம்மளுடைய இஷ்டம். சில நேரங்களில் இப்படி செய்யுங்க சகோதரி, இப்படி செய்யுங்கன்னு ஊழியக்கார ஆலோசனை சொல்கிறதுக்கு தான் இருக்கார். ஆசிரியர் பாடம் நடத்தவும் எழுத்துக்களில் இருக்கிற பிள்ளைகளை சொல்கிறதுக்கும் திருத்துறதுக்கும் தான் ஆசிரியர் இருக்கிறார். அப்போ ஊழியக்கார் இந்த மாதிரி நடந்துக்க, இந்த மாதிரி பேசி, இந்த மாதிரி செஞ்சுக்குங்க பிரதர், இந்த மாதிரி செஞ்சுக்குங்கன்னு சொன்னால் அப்படியே செய்யணும். ஒரு எழுதி சொல்லவுமா, இன்றைக்கி சாயங்காலம் யூத் மீட்டிங் இருக்குது. யூத் மீட்டிங்னு அறிவிச்சா எல்லாருமே வரணுங்க. இங்கே நாம் எல்லோரும் வர்ற தெய்வத்துக்காக தான் வராமல் தவிர வேறு ஒன்றும் இல்லை.
நீங்கள் கர்த்தருடைய காரியத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். ஒரு அலை சொல்லுவோமா? நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், தேவனுக்கு மேலாட் போகட்டும். சங்கீதம் 85:8 2வது வரியில், சங்கீதம் 85:8 2வது வரி, தம்முடைய ஜனங்களுக்கும் சம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். பரிசுத்தவான்களை கைவிட மாட்டார். பரிசுத்தவான்களின் ஆத்துமாவை காப்பாற்றுவார். பரிசுத்தவான்களுக்கு தேவன் என்ன செய்வார்? சமாதானம் கூறுவார். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பார். சமாதானம் கடையில் விலைக்கு வாங்க முடியாதுங்க. சமாதானம் மரத்திலேருந்து பறிக்க முடியாது. சமாதானம் நட்டு வளர்த்து நம்ம எடுக்க முடியாது. சமாதானம் தெய்வத்தின் உள்ளத்தில் இருக்கிறது. இந்த சமாதானத்தை தம்முடைய வார்த்தையாய் நமக்கு அனுப்பி தருகிறார். அவருடைய வார்த்தை யாருக்குள்ளெல்லாம் வருகிறதோ அங்கே எல்லாம் சமாதானம் உண்டாகிருக்கு. அப்படின்னா இன்றைக்கு தேவன் விசுவாசிக்கணும், இன்றைக்கு தேவன் எனக்கு சமாதானம் கூறுவார். இன்றையிலிருந்து நான் வாழ்க்கையில் எப்படி இருப்பேன்? சமாதானமாக இருப்பேன். என் பிள்ளைகளும் சமாதானமாக இருப்பாங்க. என்னுடைய வேலை ஸ்தலத்தில் சமாதானமாக இருக்கு. என்னுடைய பிரயாணத்தில் சமாதானமாக இருக்கு. நான் ஒருவேளை உண்ற உணவில் சமாதானம், ஒருவேளை நான் தூங்குற அந்த தூக்கத்தில் எனக்கு தேவன் சமாதானத்தை கட்டளையிடுவார். வேதனை நீங்க சுகமாறுன்னு ஆண்டவர் சொன்னார். தேவனை விசுவாசிக்கணும். பாருங்க, தேவனை விசுவாசிக்கணும். பிசாசின் கட்டில் இருந்தவர்களை, பிசாசின் பிடியில் இருந்தவர்களை விடுதலையாக்கவே கர்த்தர் சுத்தி தீர்ந்தார்னு வேதம் சொல்லுது. அவருடைய நாமத்தில் பலன் கொண்டு அந்த வாலிப காலம் பூரா பிசாசை விரட்டி பிடிச்சி துரத்தி ஆண்டோடைய நாமத்தில் ஜனங்களுக்கு விடுதலைக்காக போராடி இருக்கிறோம். பல ஆயிரக்கணக்கான பிசாசுகளை துரத்தும்படி தேவன் அனுக்கிரகம் செய்தார். இங்கே நம்ம சபையிலே நிறைய சகோதரிகளுக்கு பிசாசு. அல்லேலூயா. ஆமாம், பிசாசுனா நமக்கு எப்படிப்பட்ட கொம்பனாக இருந்தாலும் விட மாட்டேன் நான். போடுற கட்டுற கையை நீ யாரா? நீ என் தேவனுக்கு மேலே நீ என்ன பெரியாளா? கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்கிறோம். நல்லா பளிச்சுன்னு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். கொலேசியரின் புஸ்தகம் கொஞ்சம் வேமாடுங்க. கொலேசியர் 1:12 வாசிங்க. கொலேசியர் 1:12 ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கு அடைவதற்கு தகுதி உள்ளவர் ஆக்கினார். இப்போ பரலோகத்தில் இருக்குதுங்க, பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம் பரலோகத்தில் இருக்குது. நம்ம பரலோகத்தில் போய் அந்த சுதந்திரத்தில் என்ன அடைய போகிறோம் சொல்லுங்க? பங்கு அடைய போகிறோம். அந்த பங்கு அடைகிறதுக்கு அவர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? தகுதிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. தகுதிப்படுத்தி இருக்கிறார். குடும்பம் நல்லா இருக்க கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்கணும். தொழில் நடக்க ஜெபிக்கணும். வருமானம் வர ஜெபிக்கணும். கடன்லேருந்து விடுதலை கிடைக்க ஜெபம் பண்ணணும். சரீர சுகம் உண்டாக ஜெபம் பண்ணணும். பிசாசுகள் போக ஜெபம் பண்ணணும். செய்வனைகள் அழிய ஜெபம் பண்ணணும். நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணால் கர்த்தர் நிச்சயமாய் விடுதலையை கொடுப்பார். ஒரு வேளை சொல்லுவோமா? 1 நாளாகமம் 9ஆம் அதிகாரம் 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் யாபேஸ் சகோதரனை பார்க்கலும், இந்த யாபேஸ் தன்னுடைய சகோதரனை பார்க்கலும் என்ன செய்தார்? தாவீது தங்கள் சகோதரர் எல்லாரிலும் என்ன செய்தார்? அபிஷேகம் பெற்றார். யோசேப்பு தன் சகோதரர் எல்லாரிலும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டார். இன்றைக்கு நம்ம இந்த காலவேளையில் கர்த்தர் கனப்படுத்தி அனுப்புவார். ஏன்னா நம்ம பரிசுத்த ஆவினால முத்திரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். சொல்லுங்க. நீங்கள் இங்கே உட்காந்து வசனத்தை கேட்கலாங்க, இங்கே உட்காந்து வெளியில் ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்கலாங்க. கதை கந்தலாக போயிருங்கன்றார். வசனத்தை தவிர வேறு எதுக்குமே இப்போ நினைவுகள் இருக்கக்கூடாது. வசனத்தை மட்டும்தான் நினைக்கணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிங்க. வசனத்தை மட்டும்தான் நினைக்கணும். நான் தேவன் கேட்க நீங்களும் கேட்க சொல்கிறேன். பிள்ளைகளை ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு மட்டும் வழி நடத்துங்க.
ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போகிற நிலைமையை பிள்ளைகளுக்கு பெற்றோராகி நீங்கள் உயிரோடு இருந்துக்கிட்டே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை விட்டுட்டு போகிற பழக்கத்தை பழக்கி விட்டிங்கன்னா முதிர் வயது வரைக்கும் அதை மாற்றவே முடியாது, மாற்ற முடியாது. இப்படி கத்தருக்குள்ளே இப்படி நின்று செய்யுங்கன்னு வாயில் சொல்லியாச்சுன்னா உயிர் போக வரைக்கும் அதை கை கொள்ளணுங்க, உயிர் போக வரைக்கும். அங்கே திருநெல்வேலியில் செய்தி கொடுக்கும்போது சொன்னேன், எல்லாம் கையை இப்படி நீட்டுங்க அப்படின்னா, எல்லாருமே நீட்டுங்கன்னு நீட்டினேன். இப்படி வச்சு எல்லாம் கையை இப்படி செய்யுங்க அப்படின்னா வச்சு எல்லாம் கையை இப்படி செஞ்சாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டேன். தெரியலையா அப்படின்னாங்க. இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஊழியக்கார் பிரசங்கம் பண்ணிருப்பாங்க, உங்கள் ஊழியக்கார் பிரசங்கம் பண்ணிருக்காங்க, கேட்ட பிரசங்கத்தை பூரா தொடச்சிப்பிட்டு போன மாதிரி இதையும் தொடச்சிடாதீங்கன்னு எல்லாம் சிரிடான்னு சிரிச்சிட்டாங்க. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமாம். இந்நேரம் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு பெரிய உயர்ந்த பதவி பாருங்கள். எகிப்து தேசம் முழுவதுக்கும் உன்னை நான் அதிபதி ஆக்குறேன்னு யாரோ பெத்த மகனுக்கு பார்வோன் ராஜா சொல்கிறாருன்னா கர்த்தர் எவ்வளோ வல்லமை உள்ளவர்னு பாருங்கள். பார்வோனுக்கு சொந்தக்காரரா, சித்தப்பி மகனா, பெரியப்ப மகனா யோசேப்பு? கர்த்தருங்க. இப்போ நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாரும் வாய் தந்து ஆண்டவரை துதிப்பார், பெரிய காரியங்களை செய்வார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கொஞ்சம் மனபாரமாக தான் இருக்கு. சரியான கல்வி இல்லை, சரியான வளர்ச்சி இல்லை, சரியான ஒரு வேலை இல்லை, நிரந்தரமான ஒரு சம்பளம் இல்லை. சம்பளம் வந்தாலும் ஒரு சின்ன சம்பளமாக வந்துக்கிட்டு இருக்குது. ஒரு 50,000 1,00,000 சம்பாதிக்கிற அளவுக்கு தாட்டிகமாக நம்முடைய பிள்ளைகள்லாம் ஏறி வரலையே. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். இதை தேவனுடைய பிள்ளைகள் தயவு செய்து யோசிக்கணும். ஏன் என் குடும்பத்தில் இப்படி இருக்குது? என் குடும்பத்தில் ஏன் இந்த மாதிரி இருக்குது? என்ன குறைவு? கர்த்தருக்கு எது வருத்தமாக இருக்குது, பாரமாக இருக்குது? கர்த்தருக்கு எது துக்கமாக இருக்குது? அப்போ முழங்கால் போட்டு ஆலோசனை பண்ணி எதை சரி பண்ணணும்னு சொல்லி அதை சரி பண்ணணுங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதி. அதை சரி பண்ணணும், சரி பண்ணணும். நமக்குள்ள உள்ளதையும் சரி பண்ணணும், பிள்ளைகளுக்குள்ளதையும் சரி பண்ணி அந்த குடும்பத்தை ஒரு ஓர்ஸை கொண்டு வரணுங்க. கஷ்டப்பட்டாயிலும் கொண்டு வந்துடணும். அல்லேலூயா சொல்லுங்க. சோதரம். நீதிமொழிகள் 3:35 ஞானவான்கள் கணத்தை என்ன செய்வார்கள்? யாபேசு என்ன செய்தார்? கணத்தை சுதந்தரித்தார். இங்கே ஞானவான்கள் என்ன செய்வாங்க? நீதிமொழிகள் 29:23 2வது வரியில் பாருங்க. மனத்தாழ்மை உள்ளவனும் என்ன செய்வான்? யோபு 5:22 யோவானின் புஸ்தகம், யோவான் 5:22 பாருங்க. யோவான் 5:22 பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு என்ன செய்திருக்கிறார்? அப்போ எல்லாரும் யாரை கனம் பண்ணணும்? பளிச்சுன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அப்புறம் குமாரனையும் கனம் பண்ணணுங்க, குமாரனையும் கனம் பண்ணணும். அல்லேலூயா. சபை நமக்கு பாடல்களை ஆராதனை நடத்தும். சபை நமக்கு செய்திகளை கொடுக்கும். சபை நமக்கு ஜெபம் பண்ணும். அவ்வளோதாங்க.
நம்ம தேவனை தேடுறதும் நம்ம தேவனை ஆராதிக்கிறதும் நம்ம தேவனுக்குன்னு வாழ்கிற அந்த பரிசுத்த வாழ்க்கையில் தாங்க வருகையில் போகிறது. சகோதரர்கள் வாழ்கிற பரிசுத்த வாழ்க்கையில், சகோதரிகள் வாழ்கிற பரிசுத்த வாழ்க்கையில் தான் எங்கே போகிறது? பரலோகம் போகிறது. பாட்டு, செய்தி, ஜெபம் சபையில் நம்ம கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த பலகீனமும் இருக்காது, கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் பரிசுத்த வாழ்க்கைன்றது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தனித்தனியாக வாழ்ந்துக்கணும். அல்லேலூயா. பாவிகளை ரட்சிக்க ஆண்டவர் மண் பூமி வரைக்கும் வந்தார். பரிசுத்தங்களை எடுக்க ஆகாயத்திலே வந்து நின்றார். இங்கே பரிசுத்த ஆவியானவர் பூர்ணப்படுத்தி எல்லாரையும் ஆண்டவர்